assessment of social impact during the course of its functioning. A business enterprises make a several decision and action. சரியா? Its activity exercise a strong influence on the interest and value of society. Compensation for undermining the legitimate இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொசைட்டிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமுதாய தாக்கத்தை அளவிடுதல். சரியா? தொழில் நிறுவனம் தனது செயல்பாட்டிற்கு உட்பட்ட காலத்தில் பல முடிவுகள் மற்றும் நடவு மேற்கொள்கின்றனர். சரியா? ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் தன்னோட அந்த பிஸ்னஸ் டியூரிங் த கோர்ஸில் என்ன பண்ணுறாங்க, நிறைய முடிவுகளை அவங்க டிசிஷனை எடுக்கிறாங்க. முடிவுகள் மற்றும் நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இத்தகைய செயல் நடவடிக்கைகள் சமுதாயத்தின் நலன்கள் மற்றும் மதிப்புகள் மீது நிலையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இது மாதிரி நடவடிக்கைகள் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பையும் அதேமாரி ஒரு தாக்கத்தையும் என்ன பண்ணுது, அது இம்பேக்டையும் என்ன பண்ணுது, அது உருவாக்குது அப்படிங்கிற வேல்யூ ஆஃப் சொசைட்டி. சரியா? அதேமாதிரி தொழில் நிறுவனம் சமுதாயத்தின் நலன் கருதி சட்டப்படி அவர்களின் எதிர்பார்ப்புகளை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். சரியா? அதேமாதிரி தொழில் நிறுவனம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சமுதாயத்தில் அவங்கள நலனை கருதி சட்டப்படி அவர்களோட எதிர்பார்ப்புகளை கட்டாயம் என்ன பண்ணணும், அவங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. ஆர்கனைஸ்டு சோசியல் பவர். Large corporations have acquired tremendous social power through their multifarious operation. Social power may be misused in the absence of social responsibility. There should be a equilibrium between social power and social responsibilityங்கிறாங்க. முறையான சமூக அதிகாரம். பெரும்பாலான நிறுவனங்கள் சமூக அதிகாரத்தின் மூலம் பலதரப்பட்ட செயல்பாடுகளை போற்றத்தக்க வகையில் மேற்கொள்கின்றனர். சரியா? நிறைய பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுறாங்க, சமுதாயத்தில் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்கள பாராட்டத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு, சமுதாய பொறுப்பு இன்மையின் மூலம் சமூக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? சமுதாய பொறுப்புணர்வு இல்லைனாக்கா சோசியல் பவர் எப்படி தவறான முறையில் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அவங்க சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கணும். அக்கறை இல்லைனாக்கா என்ன பண்ணுறாங்க, தவறான முறையில் தன்னோட பவர் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இத்தகைய சூழலில் சமுதாய பொறுப்புணர்வு மற்றும் சமுதாய அதிகார இடையே சமநிலை இருத்தல் வேண்டும். சரியா? எப்படி இருக்கணும், சமுதாய பொறுப்புக்கும் சமுதாய அதிகார பவருக்கும் இடையே ஈக்குவல் இருக்கணும். சரியா? சோசியல் ஈக்குலிபிரியம் பவர் ரெண்டு பவர் எப்படி இருக்குன்னா ரெண்டு ஈக்குவல் இருக்கணுங்கிறாங்க. அதேமாரி லெஜிட்டிமேசி அப்படிங்கிறாங்க. லெஜிட்டிமேசி சட்டபூர்வ தன்மை. இட் இஸ் இன் த இன்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் டு என்ஷூர் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. Social responsibility legitimates and promote the economic objective of business. By improving social life, business can obtain better customer, employees and neighbors. Social responsibility those build goods citizenship as well as goods business அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? சட்டப்பூர்வ தன்மை இது நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வை போற்றத்தக்க ஒரு பண்பாக விளங்குகிறது. சமூக பொறுப்புணர்வு தொழிலின் பொருளாதார நோக்கங்களை அடைய பெரிதும் உதவுகிறது. சரியா? சட்டப்பூர்வ தன்மையில் இது நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு போற்றத்தக்க பண்பாக விளங்குகிறது. சரியா? நிறுவனங்களோட சமூக பொறுப்பை பாராட்டக்கூடிய வகையில் அது இருக்குது. சமூக பொறுப்புணர்வு தொழிலின் பொருளாதார அடைய பெரிதும் உதவுகிறது. அதே மாதிரி பொருளாதாரம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட எய்ம் என்ன, எக்கனாமிக். சரியா? எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இதையும் என்ன பண்ணுது, ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் சமூக வாழ்க்கையை உயர்த்துவதன் மூலம் தொழிலின் சிறந்த வாடிக்கையாளர், ஊழியர்கள் மற்றும் நல்ல நண்பர்கள் பெற முடிகின்றனர். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சமூக வாழ்க்கையை உயர்த்துவதற்குனாக்கா என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கும் சிறந்த வாடிக்கையாளர், ஊழியரை என்ன பண்ணுறாங்க, நல்லெண்ண பெற முடிகிறது அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாரி சமுதாய பொறுப்புணர்வு தொழில் நிறுவனங்களை ஒரு நல்ல கூட்டுறவு குடிமகனாக ஆக்குகிறது என்று மிகையாகாது. சரியா? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நல்ல தொழில் நிறுவனங்களை
ஒரு நல்ல குடிமகனை சிட்டிசனாக வந்து பில்ட் வந்து பண்ணுதுன்னாக்கா கொண்டு வந்து அதை சொல்கிறதுக்கு மிகையாகாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காம்பிடன்ஸ்னு ஆற்றல். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் த மேனேஜர் ஹேவ் ப்ரௌட் த காம்பிடன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் இன் சால்விங் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். சொசைட்டி accept them to use their competence to solve social problems and thereby play a leadership role அப்படிங்கிறாங்க. ஆற்றல் அல்லது திறன். தொழில் அமைப்புகள் மற்றும் அதன் நிர்வாகிகள் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் திறமை மிக்கவர்களாக திகழ்கின்றனர். சரியா? தொழில் அமைப்புகள் அதன் நிர்வாகிகள் பொருளாதார சார்ந்த பிரச்சனையில் தீர்வு காண்பதில் திறமை மிக்க எக்கனாமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுல அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து எபிலிட்டியாக வந்து இருக்கிறாங்க, திறன் வாய்ந்தவங்களாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அது போன்ற சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு திறன் கொண்ட தலைவரும் பங்களிப்பை சமுதாயம் எதிர்நோக்குகின்றது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் எக்கனாமிக் லெவலில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டால் அதை வந்து நல்ல திறமையான தலைவர்களை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி 7th பார்த்தோன்னா ப்ரொஃபஷ்னல் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொஃபஷ்னல் மேனேஜர் ஆர் ரெக்வயர்ட் டு டிஸ்பிளே ஏ கீன் social sensitivity and serve the society as whole. Social responsibility is one of the professional demand on manager. They adhere to the code of conduct and ethics applicable to respective area of operation அப்படிங்கிறாங்க. தொழில்முறை நடத்தைகள். சரியா? தொழிலில் பண்பட்ட மேலாளர் ஒரு சிறந்த சமூக உணர்வை கொண்டவராக இருத்தல் விரும்பத்தக்கது. அதேமாரி அந்த பிஸ்னஸ் கன்சர்னில் மேனேஜருங்கிறது சமுதாய பொறுப்புணர்வு வந்து கொண்டவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. சமூக பொறுப்புணர்வு கொண்ட ஒரு மேலாளர் தொழிலில் பண்பட்டவராக கருதப்படுகிறார். சரியா? அதேமாதிரி சொசைட்டியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் தொழில் நிறுவனங்களில் நல்ல ஒரு பண்பட்டவராக என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அப்படிப்பட்ட நபர் தானாகவே நன்னெறிய கொள்கைகளை பின்பற்றுகிறார். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து தானாகவே ஒரு நல்ல ஒரு கோடு அட்ஹேர் டு த கோட் காண்டாக்ட் வந்து எத்திக்ஸு அவரே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சரியான முறையில் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்குமெண்ட் அகெயின்ஸ்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வு எதிராக வாதங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா? கருத்து தெரிவின்மை, லேக் ஆஃப் கான்செப்டுவல் கிளியாரிட்டி. த கான்செப்ட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெக்யூ அண்ட் amenable to different interpretation. There is no consensus on its meaning and scope. In such a situation, it would be futile as well as risky to accept social responsibilityங்கிறாங்க. சமூக பொறுப்புணர்வு என்பதன் பொருள் தெளிவாக வரையறுக்கப்படாமல் உள்ளது. சரியா? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணல, அது வந்து சொல்லாமல் வந்து இருக்குதுங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இத்தகைய சூழ்நிலையில் சமூக பொறுப்புணர்வு கோட்பாட்டை செயல்பட சிக்கல் ஏற்படுகிறது. இது மாதிரி சுச்சுவேஷனில் மீனிங்ஃபுல்லாக வந்து இருக்குது. சரியா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோல் பை அக்செப்டிங் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஸ்னஸ் வில் compromise with economic goal. Business is an economic institution and its only responsibility is to make maximum possible profit for its owner. It would endanger its economic viability by accepting any other responsibilityங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதார இலக்குகளை தளர்த்துதல், சமூக பொறுப்புணர்வை எதிர்கொள்வதன் மூலம் வணிக பொருளாதார இலக்குகளை சமரசம் செய்கின்றனர். சரியா? புரிஞ்சுதா? சமூக பொறுப்புணர்வை வந்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, வணிக
பொருளாதார எக்கனாமிக்கு கோல்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அடையிறத சமரசமாக காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்கிறாங்கங்கிறாங்க. அதேமாரி தொழில் என்பதன் ஒரு பொருளாதாரம் சார்ந்த நிறுவனம் ஆகும். தொழிலுங்கிறது ஒரு பொருளாதாரம் சார்ந்த நிறுவனம்ங்கிறாங்க. மேலும் அதன் உரிமையாளர்களுக்கு அதிகபட்ச லாபம் ஈட்டுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. சரி, அது வந்து முக்கிய நோக்கமாக கொண்டு என்னப்படுது, அது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதன் பிரதான நோக்கமாகிய அதிகபட்ச லாபத்தை ஈட்டல் என்ற பொருளாதார கொள்கையை பின்னலை செய்கிறது. சரியா? பொறுப்புணர்வுகளை நிறைவேற்றுவது பிரதான நோக்கமாக. ரெண்டாவது என்னது, அதிகபட்ச ஈட்டல் வந்து அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக் பாலிசியில் வந்து பின்தங்கிடுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லேக் ஆஃப் சோசியல் ஸ்கில் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா